வனம் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் கிடச்சிருக்கிற ஒரு வரம். இந்த வரத்தை பற்றி, இந்த வரம் வந்து நமக்கு இந்த இந்த நமக்கு கிடச்சிருக்கிற அந்த வரத்தை வந்து எப்படி நம்ம காலங்காலமாக ஒரு வாழ்நாள் பூரா நம்ம சமுதாயம் அல்ல அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த தொலைநோக்கு பார்வையோடு இவங்க அமைச்சிருக்காங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவங்களோட விஷன் பார்க்கும்போது ஹோலிஸ்டிக் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வித் அ ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மெய் செலுத்துச்சு சொல்லப்போனால். என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான காரணம். ஒரு காரணம், நான் வந்து சொல்லப்போனால் நான் இங்கே டாக்டர் நிற்கிறத தவிரத்தை என்னுடைய மனசுக்குள்ளே என் உடம்புல எல்லாத்தையுமே விவசாயியோட ரத்தம் தான் ஓடுது. ரெண்டாவது, நான் இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய கருத்து வந்து அப்படியே ஆல்ரெடி அவங்க வனம் ஃபவுண்டேஷனோட கருத்தும் என்னோடதும் ஒற்றுமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். ரொம்ப ஒரு ஹார்டஸ்ட் ஜாப் ஆன் எர்த் என்ன, ரொம்ப கடுமையான உழைப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லப்போனால் மோஸ்ட் ரிவார்டிங் ஒர்க் ஆன் எர்த்து, இந்த ரெண்டுமே ஒரே ஒரு வேலை தான். என்னென்னா குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங். அதுதான் வந்து கடினமான உழைப்பு. ஸோ அந்த பேரண்டிங்கை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். எதுக்காக பேரண்டிங் வனமில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம எதிர்கால சமுதாயம் வந்து நம்ம குழந்தை கையில் இருக்குது. நம்ம குழந்தைகளை எப்படி சிறந்த குடிமகனாக மாற்றுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம எதிர்காலமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது. இந்த பேரண்டிங்கிறத இந்த முக்கியமான டாப்பிக்கை வந்து நான் என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனக்கு ஆசிரியர்களுக்கும் நம்ம இந்திய சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் முதல்ல பேரண்டிங் குழந்தை வளர்ப்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தாய் வந்து கருவுற்றாங்களோ அந்த செகண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ தாயோட நல்ல மனநிலையும் நல்ல ஒரு எண்ணமும் நல்ல ஒரு செயலும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நிர்ணயிக்குங்கிறது ஆராய்ச்சி மூலிமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து திரு சுந்தரராஜ் ஐயாவை வந்து நான் உண்மையாலுமே வாழ்த்துறேன். அவங்க ஆல்ரெடி அதுக்குள்ள ஸ்டெப்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து இந்த சமுதாய பணிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த குழந்தை வளர்ப்பில் வந்து எத்தனையோ ஸ்டைல் இருக்குது. அதில் முக்கியமாக 4 ஸ்டைல் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட்டு ஸ்டைல் வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் அப்படிங்கிறது. எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்கள் அதை பற்றி தெரியாமல் நீங்கள் கடைபிடிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா, குழந்தை வந்து முறைப்படி வளர்த்துறது, ஒரு மாரல் வேல்யூஸ் எத்திக்ஸோட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப ஒற்றுமையோடு சேர்ந்து வளர்த்துறது. அதில் இந்த அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைலில் முக்கியமான இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு லீனியண்ட்டாக இருக்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், அதே டைமில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். அதுதான் அத்தாரிட்டேட்டிவ், அதுதான் பெஸ்ட்டு ஸ்டைல். மற்ற 3 ஸ்டைல் வந்து நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் ஜஸ்ட் ஃபார் த நாலேஜுக்காக சொல்கிறேன். அத்தாரிட்டேரியன் ஸ்டைல்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்கிறது. அதுக்கடுத்து வரக்கூடிய பெர்மிசிவ்னா எதையுமே கண்டுக்காம விட்டுறது, தப்பு பண்ணாலும் கண்டுக்காம விட்டுறது. நான் இன்வால்வ் ஸ்டைல் தான் லாஸ்ட் ஸ்டைல். இந்த 3மே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது எது ரொம்ப அத்தியாவசியம் குழந்தைகளை வளர்த்துறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு குடும்பம். அந்த வகையில் இந்த பல்லடத்தை சுற்றியுமே இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சாக ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த குடும்பங்களும் எனக்கு தெரியும். இங்கே வந்து நம்ம கொங்கு வட்டாரத்தில் குறிப்பாக பல்லடம் சுற்றி நிறையா ஆல்மோஸ்ட் 100% கூட்டு குடும்பமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து மனமாற பாராட்டுறேன். ஸோ இந்த கூட்டு குடும்பத்தில் வந்து பேரண்டிங்னு சொன்னால் கூட கிராண்ட் பேரண்டிங் தான் முக்கியம். இங்கே இருக்கிற நிறைய பேர் தாத்தாக்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தாக்கள் பாட்டி கூட வளர்கிற குழந்தைகளே அது வந்து எதிர்காலமே பிரகாசமாக இருக்கும். அதான் என்னுடைய கருத்து. செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டவுன்லேலாம் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தை அவ்வளோதான் இருப்பாங்க. தாத்தா பாட்டிலாம் வேறு ஓல்டேஜ் ஹோமில் இருப்பாங்க, குழந்தை வந்து ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சரை வந்து நம்ம இன்னும் பாரம்பரியமாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் பல்லடம் சமுதாயம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி.
முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு, நான் குழந்தைகள் மருத்துவங்கனால தாய்ப்பாலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தாய்ப்பால்லையே வந்து ரொம்ப சிறந்த முக்கியமான ஒரு 5 கட்டளைகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் எல்லாம் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்கெல்லாம் ட்ரெயினர் ஆஃப் ட்ரெயினர்ஸ். நம்ம பாரதம் வந்து வல்லரசாக மாறணும் அப்படின்னா தாய்ப்பாலில் முதலீடு செய்யணும். ஸோ பிறந்த குழந்தைக்கு உடனே பிறந்து டெலிவரி ஆகி அரை மணி நேரத்துக்குள்ளே சீம்பால் கொடுக்கணும். சீம்பால் தான் வந்து இருக்கிறதுலையே எத்தனையோ தடுப்பூசி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா தடுப்பூசியும் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரே தடுப்பூசி சீம்பால். டெலிவரி ஆனோடனே சீம்பால் கொடுக்கணும். நம்பர் 2, அந்த சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவசரத்தினால ஏதோ ஒரு காலத்தினால நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சில பேர் வந்து தேனோ சக்கரை தண்ணியோ இல்லை பால், பவுடர் பாலோ மாட்டுப்பாலோ ஏதோ ஒன்று தெரியாமல் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் ப்ரீ லாக்டியல் ஃபீடுங்கிறது. கட்டாயமாக நம்ம கண்ணு முன்னாடி இது நடக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாம் எனக்காக ஒரு உறுதிமொழி எடுக்கணும். உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ப்ரீ லாக்டியல் ஃபீடுங்கிற தேவையில்லாத ஒரு விஷத்தன்மை உள்ள பொருட்களை கொடுக்கறதுனால குழந்தைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். நான் கண்ணு முன்னாடி நிறைய குழந்தைகளை காப்பாற்றியிருக்கேன். ஒரு சொட்டு தேன் கொடுக்கறதுனால பொட்டுலிசம் சொல்லக்கூடிய குழந்தைய வந்து அட்மிட் ஆகி ஐசியூவில் வச்சு போராடி 10-15 நாள் போராடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் ஒரு சொட்டு தேன்னால். அந்த விஷயங்கள் வந்து இந்த சமுதாயத்தை நல்ல வழி கொண்டு வர்ற குழந்தைகளை நல்ல முறையாக வளர்த்தக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி தவறு நடந்தால் தட்டி கேட்கணும். எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் நேமிநாதன் சொல்லியிருக்காரு, என் கண்ணு முன்னாடி இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள்லாம் தட்டி கேட்கணும். இந்த மாதிரி கண்ணு முன்னாடி குழந்தை வளர்ப்பில் தவறு நடந்தால் நீங்கள் அந்த இடத்துல நின்று தவறை மாற்றி அமைக்கணும். எல்லாம் பண்ணுவீங்களா? எனக்காக உறுதிமொழி எடுத்துக்கலாமா? ஸோ 100% தாய்ப்பால் வந்து 100% முதல் 6 மாதத்துக்கு கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு இணை உணவுலாம் கொடுக்கணும். அதாவது கூழ் அந்த மாதிரி. இந்த கூழ்னு வரும்போது எனக்கு தோணுறது என்னென்னா, நான் எப்போவுமே சொல்வேன், உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கா, உங்கள் பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் விவசாயம் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகி கூழ், அந்த மாதிரி சிறுதானியம் கூழ் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு நல்லது, நம்மளை சார்ந்த விவசாயிகளுக்கு நல்லது. ஸோ இதை ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறுதானியங்களை வந்து கூழ் மாதிரி பண்ணி 6 மாதத்துலேருந்து கொடுக்கணும். தாய்ப்பால் வந்து 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும். ஏன் 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் சாதனையாளர் வரணும் அப்படின்னா மார்க் நிறைய வாங்கணும்னா ஐக்யூ நிறைய தேவை. ஐக்யூக்கு வந்து எந்த உணவு வேணாலும் கொடுக்கும். பட் இக்யூன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் கோஷன்ட், எஸ்கியூன்னு சொல்லக்கூடிய சோஷியல் கோஷன்ட், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலில் முதலீடு பண்ணோம்னா 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் இந்த இங்கே இருக்கிற சாதனையாளர் மாதிரி எல்லாத்தினாலே வர முடியும். ஸோ தாய்ப்பாலில் நம்ம முதலீடு செய்யணும். ரொம்ப முக்கியமான கடைசியாக உள்ள ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை ஒரு முக்கியமான கருத்து சொல்ல போகிறேன். பாட்டிலில் எக்காரணத்தை கொண்டும் பால் கொடுக்கக்கூடாது. பாட்டில் பால் வந்து ரொம்ப தீமை. சப்போஸ் இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பாட்டிலில் பால் கொடுக்க வேண்டியது வருது அப்படின்னா, தாய்ப்பால் ஒரு வேளை பாட்டில் பால் ஒரு வேளை கொடுக்கும்போது, ஒரு உதாரணமாக என் கையில் பாட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இப்படி திருப்பும்போது கிராவிட்டினால் அந்த பால் சல்லுன்னு வரும். ஆனால் தாய்ப்பால் வந்து இழுத்தா தான் வரும். நம்ம வீட்லலாம் நம்ம கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சேந்து கிணறுன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த வாளியில் சேந்திகிட்டு இருப்போம். சேந்திகிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மோட்டர் வாங்கி வச்சுட்டாங்க, சுவிட்சை போட்டால் தண்ணி வரும் அப்படின்னா, அந்த மோட்டர் வாங்கி மாட்டினதுக்கப்புறம் யாராச்சும் வாளியில் சேர்ந்துமா? இங்கே இருக்க யாராச்சும் சேர்ந்துமா? எல்லாரும் மோட்டர் தான் போடுவோம். ஸோ குழந்தையும் இந்த ஃபீடிங் பாட்டில் வாயில் வச்சுன்னா மோட்டர் மாதிரி சல்லுன்னு பைப்பில் வர்ற மாதிரி சல்லுன்னு வரும். தாய்ப்பால் வந்து கிணத்துல சேர்ந்துற மாதிரி இழுத்தா தான் வரும். அப்போ குழந்தை என்ன ஆகும்னா, இந்த சிறுசாக இருக்கக்கூடிய தான் தாயின்னு நினச்சிக்கும். நிப்பிள் கன்ஃபியூஷன் சின்ட்ரோம், காம்பை வந்து ஏமாந்துடும். அதான் அம்மான்னு நினச்சிக்கும். உண்மையான தாயை வந்து பக்கத்து வீட்டு அம்மான்னு நினச்சிக்கும். தாய்கிட்ட கொண்டு போனால் வீர்னு கத்தும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்டு, சார் தாய்ப்பாலே குடிக்க மாட்டேது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் முதல் கேள்வி கேட்குறது, பாட்டில் எப்போமா வாங்கினீங்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படிங்க சார் தெரியும் அப்படின்னு. அந்த பாட்டில் எப்போ வீட்டுக்குள்ளே நுழையுதோ அன்றைக்கி வந்து தாய்ப்பால் குடிக்காமல் போயிடும், அந்த பாட்டிலுக்கு அடிமையாயிரும். ஸோ நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். பல்லடம் ஏரியாவை வந்து பாட்டில் இல்லாத நகரமாக மாற்றிடலாமா? சின்ன வயசில் இந்த பாட்டிலும், பெரிய வயசில் அந்த பாட்டிலும் மாற்றிடலாமா? ஸோ முதல் 3 வருடங்கள் வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தாயும் குழந்தையும் சேர்ந்து தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா பசுமையாக சொன்னாங்க, ரொம்ப பசுமையான வாழ்க்கையே பசுமை தான். குழந்தை பருவங்கிறது பசுமையான பருவம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைகளுக்கு இந்த அடம் பிடிக்கிறது, விரல் சொப்புறது, பிடிவாதம் பண்ணுறது, பெட்டில் கூட யூரின் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளோ உங்கள் பேர குழந்தைகளோ பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் எப்படி கையாளுறது அப்படிங்கிறது வந்து சின்ன டெக்னிக். அதுக்கு பேர் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்.
இது வந்து நீளமான ஒரு பேர். இது ரொம்ப சிம்பிள், 5 பைசா செலவு இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம இதை ஜெயிச்சிடலாம். இது கேள்வி பதிலில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். என்னை மறக்காமல் கேள்வி கேளுங்க முடியும் போது. ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட உணவு தான் உங்களோட மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரியும், முக்கியமாக விவசாயிகளுக்கு தெரியும். முக்கியமாக குழந்தை விஷயத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட், அதாவது நல்ல ஒரு சிறந்த உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சக்கூடியது. அதில் வந்து என்ன விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ காலங்காலமாக நம்ம சிறந்த உணவு தான் கொடுத்துட்ருக்கோம். சொல்லப்போனால் பர்டிகுலர்லி நம்ம கொங்கு நாடு உள்ள உணவு, குறிப்பாக இட்லி, அதுக்கு தொட்டுக்கிற சட்னி, கொத்தமல்லி சட்னி, உள்ள பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிணைஞ்சு கொடுக்கறது, குழந்தை தொட்டு கொடுக்கறது, இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட் எல்லாமே கலந்துருக்கு. நம்ம காலங்காலமாக நல்ல ஆரோக்கியமான உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த உணவை வந்து மாறாமல் நம்ம கடைபிடிக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. குறிப்பாக ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கெட்டில் விற்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த பாட்டிலில் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம தென்னீராவை நம்மளே ப்ரமோட் பண்ணணும். ஒரு ரூல் ஆஃப் 8 அப்படிங்கிறது இருக்குது குழந்தை வளர்ப்பில். ஒவ்வொரு குழந்தையும், பள்ளி செல்லும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது வந்து காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும். அதை வந்து 50 மில்லியாக குடிக்கலாம், இல்லாட்டி 100 மில்லியாக குடிக்கலாம். அவங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கொடுக்கணும். மினிமம் 8 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ரூல் பின்னாடி நான் சொல்கிறேன், இன்னொரு ரூல். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம செஞ்சு காமிக்கணும். வி ஷுட் பி a ரோல் மாடல். டு நாட் ப்ரீச் பிஃபோர் யூ ப்ராக்டிஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பிட்றது வந்து ஒரு ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். முந்தியெல்லாம் குழந்தையில கூட்டிகிட்டு போய் நிலாலாம் காமிச்சு, மரங்களை காமிச்சு, பறவைகளை காமிச்சு ஊட்டுவாங்க. இப்போ வந்து செல்ஃபோனை காமிச்சு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபோனை பற்றி பின்னாடி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். ஸோ காலை உணவு வந்து மூளை உணவு, எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு உணவு, நம்ம குடும்பத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வந்து குழந்தைய, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உணவு, குடும்பமே ஹோல் ஃபேமிலி உட்காந்து அப்போ சாப்பிடும்போது குழந்தை என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா, நிறைய குழந்தைங்க இப்போ வந்து காலகட்டங்களில் வந்து நிறைய உடல் பருமன் அதிகமாகிறது நான் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்போது 2% தான் உடல் பருமன் அதிகமாக உள்ள குழந்தை இருந்தாங்க. இப்போது வந்து 20%, 10 மடங்கு அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே இந்தியா தான் உடல் பருமன் அதிகமாக இருக்கிற குழந்தைகள் உள்ள கேபிட்டலாக இருக்குது, நாடாக இருக்குது, கேபிட்டல் நாடு, தலைநகரமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன தீமை அப்படின்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பெரியவங்களாகும்போது அவங்க நோய்வாய் உற்றவர்கள்லாம் வந்து இருதய நோய், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி நோய் வல்ல தேசமே மாறிடும். ஸோ இது வந்து ஒரு டைம் பாம். இப்போ வந்து நம்ம குழந்தைகளை வந்து உடல் பருமன் வந்து கூடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. அதில் முக்கியமான பங்கு வந்து ஆரோக்கியமான உணவு, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது, அடிக்குவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். முக்கியமாக இந்த 3 முக்கியமான எதிரிகள், டிவி, வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல், அது ரொம்ப முக்கியமான எதிரி. அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அடுத்து ரூல் ஆஃப் 8ல் வந்து 8 மணி நேரம் உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஏர்லி டு பெட், ஏர்லி டு வேக்கப். நிறைய குழந்தைங்க எங்கள்கிட்ட பெட்ரோல் வர்றவங்கலாம், சார் இவன் லேட்டாக தூங்குறாங்க சார், காலையில் 8 மணி 9 மணி ஸ்கூல் பஸ் வந்து ஹார்ன் அடித்த பிறகு தான் எந்திரிச்சு ஓடுறான், நிறைய டைம் ஸ்கூலே மிஸ் ஆக வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு மருந்து, சீக்கிரம் தூங்குறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் நான் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மருந்து இல்லாமல் தான் வளர்த்தணும். ஒரு மருந்து வந்து ஒரு நல்லது பண்ணுதுன்னா அதே அளவுக்கு கெடுதலும் பண்ணும், மருந்து இல்லாமல் வளர்த்தணும். ஸோ இந்த லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்க குழந்தைகளை எப்படி மருந்து இல்லாமல் ஜெயிக்கிறது, இதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது. இந்த ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். உங்களுக்கு சார்ந்த அத்தனை பேர்த்துக்கும் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தீங்கன்னா இலவசமாக வைத்தியம் பண்ண மாதிரி ஆயிரும். குழந்தை மருந்து இல்லாமல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகும். அந்த டெக்னிக்கை கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் சொல்லித்தர்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான விஷயம், தூங்கும்போது குழந்தைங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக படுக்கிறப்ப பெட்ரூமில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடுவில் குழந்தைய படுக்க வச்சு நல்ல மாரல் ஸ்டோரிஸ், நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வந்திருக்கோம், நம்ம மூதாதைகள்லாம் என்னென்ன நமக்காக செஞ்சுருக்காங்க, நம்ம சமுதாயத்தை பற்றி, இல்லை சிறந்த சாதனையாளர்கள் அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லி சிரித்து ஹாப்பியாக தூங்கணும்.
ஸோ இந்த இது பண்ணிங்கன்னா இந்த மாரல் ஸ்டோரிஸ் டெய்லி உங்களால் முடியலன்னா நீங்கள் போகும்போதே ஏதாச்சும் புஸ்தக கடையில் வந்து நல்ல மாரல் ஸ்டோரிஸ் உள்ள புக் வாங்கி டெய்லி ஒரு கதை சொல்லி படுக்க வைங்க. அந்த மாதிரி தூங்குகிற குழந்தைங்க எதிர்காலத்தில் உறுதியாக சாதனையெல்லாம் மாறுவாங்க. அடுத்து பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கட்டாயமாக டியூஷனுக்கு நிறைய பேர் அனுப்புவீங்க. தயவு செஞ்சு டியூஷனுக்கு அனுப்பிடாதீங்க. ஸோ டியூஷனுக்கு அனுப்புறது வந்து ஆல்ரெடி ஒரு கப்பு நிறைய தேநீர் இருக்குன்னா அதில் மேலே தேநீர் ஊற்றுற மாதிரி தான். ஆல்ரெடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதுக்கு மேலே ஊற்றுறது வேஸ்ட்டு. அதனால் தயவு செஞ்சு டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பாராட்டுங்க. ஒரு சில குழந்தைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால கடைசி நேரத்தில் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ஓட்டப்பந்தயத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, 32 ப்ரைஸ் கிடச்சிருக்காது. அவங்க முயற்சியை தான் பாராட்டணும், அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. முயற்சியை பாராட்டுறது தான் முக்கியம். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சக்கூடியது என்னென்னா, நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இயற்கையோடு ஒன்றா குழந்தை இருக்க கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேயே அது வந்து அவங்களோட ரத்தத்தோடு ஒன்றா கலந்துடணும். நான்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தேன்னா, நானும் சார் சொன்ன மாதிரி நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் மொத்தமாகவே 5 பேர் தான் பசங்க. 1ஆவதுல ஒருத்தர், 2ஆவதுல 2 பேர், 3ஆவதுல யாரும் இல்லை, 4ஆவதுல ஒருத்தர், 5ஆவது 5 வகுப்பும் சேர்ந்து 5 பேர் தான். லேசாக மழை பெஞ்சுன்னா வாத்தியார் வரமாட்டார், ஓடையில் தண்ணி வந்துடும், அதனால் வாத்தியார் வரமாட்டார். நாங்கள்லாம் கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ சந்தைக்கு முருங்கைக்காய் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது லீவில் வந்தால் சைக்கிளில் முருங்கைக்காய் கட்டிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வருவோம். அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றா வளர்ந்தேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளை இயற்கையோடு ஒன்றா வளர்க்கணும். ஸோ இந்த டிவி, செல்ஃபோன், வீடியோ கேம்ஸில் வந்து முக்கியமாக ஒரு 4 கட்டளைகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 வயசுக்கு கீழே எந்த குழந்தையாக இருந்தாலும் டிவி பார்க்கக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, 5 வயதுக்கு 2 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் டிவியும், 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தை பெரிய குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் டிவி தான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட். அதுவும் சூப்பர்வைஸாக இருக்கணும். பெரிய குழந்தைகளாக இருந்தால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும், இல்லாட்டி வேறு எதையாச்சும் பார்த்துருவாங்க. அது ரொம்ப முக்கியம். பெட்ரூம்குள்ளே தாய், தந்தை, குழந்தை மட்டும்தான் இருக்கணும். 4வது மனுஷன் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. ஓகே, ஹாலில் மட்டும்தான் இருக்கணும். கடைசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், 13 வயசுக்கு கீழே குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்ற குழந்தைகள்லாம் வந்து இத்தினோண்டு குழந்தையாக இருக்கும், செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு புத்திமதியை சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. நல்லா என் குழந்தை பிரித்து மேய்ஞ்சிருவான் சார், இது ஒரு சயின்ஸ் தானே, இது கற்றுக்கிறான்ல அப்படிம்பாங்க. இது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத ரீசனை வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும். we should motivate them and we should not manipulate them. ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசில் வாங்கக்கூடிய மார்க்குக்கும் எதிர்காலத்தில் லைஃப்பில் வாங்கக்கூடிய மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. அது ரொம்ப அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள்னால் தவறு பண்ண தான் செய்யும். தவறு பண்ணால் அது வந்து பெருசாக கண்டுக்காமல் அதை ஏற்றுக்கணும். தவறை பண்ணாத மனுஷங்க யாருமே இல்லை. இந்த வயசில் கூட நம்மளும் தெரியாமல் தவறு பண்ணிடுவோம். ஸோ தவறை வந்து கண்டிக்கிற முறை ஒன்று இருக்குது. சின்ன விஷயம் தவறு பண்ணாங்க அப்படின்னா நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசாம மட்டுமே அது பெரிய கண்டிப்பு. ஸோ அடிக்கடி தவறு பண்ணுற குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதுக்கு பேர் டைம் அவுட் டெக்னிக்குங்கிறது. இதுவும் அதே மாதிரி தான், மருந்தில்லா டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கே நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை கொஸ்டின் ஆன்சர் செஷனில் என்னை கேளுங்க. அந்த டெக்னிக் பேர் டைம் அவுட் டெக்னிக், நான் சொல்லித்தர்றேன். ஒருவேளை நீங்கள் காலையில் கண்டிச்சிருந்தீங்கன்னா நைட்டு படுக்க போகிறப்ப கதை சொல்கிறப்ப நீ வந்து ரொம்ப நல்ல குழந்தை, பட் நீ பண்ண அந்த சின்ன ஒரு பிஹேவியர் தான், நீ பண்ண அந்த விஷயந்தான் தப்பாக போயிடுச்சு, மற்றபடி நீ நல்ல குழந்தை, உன் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ நல்ல குழந்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அவன் பண்ண அந்த சின்ன ஆக்ட் தான் தவறுங்கிறத புரிய வைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே விழுந்தோடனே எந்திரிச்சு தானாக எந்திரிச்சுன்னு தட்டிட்டு ஓட கற்றுக்கணும். அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. முயற்சி பண்ணுறது தான் முக்கியம். கடின உழைப்பு, நேர்மையான உழைப்பு, இது 2 தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் எஜுகேஷன். எக்காரணத்தை கொண்டு நம்ம குழந்தைகளை வந்து பிற குழந்தைகளோட கம்பேரே பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறையா குழந்தைங்க வந்து இப்போ நாங்கள் நிறையா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் சில்ட்ரன், நிறைய குழந்தைங்க மனசுடைஞ்சு எங்ககிட்ட வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு.
அவங்க தாத்தா பாட்டி குழந்தையா இருக்கும்போது வந்திருக்காங்க, அப்பா அம்மா குழந்தையா இருக்கும்போது வந்திருக்காங்க. இப்போ இந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்லும், நீங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. கம்பேரே பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் 5 விரலை விரித்து பாருங்கள், கையை விரித்து பாருங்கள். எல்லோரும் ஆல் ஆஃப் யூ சீ யுவர் விரலை பாருங்கள், கையை விரித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் 5 விரலும் சமமாக இருக்கா? ஆண்டவனோட படைப்பு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறத படிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திறமையில் இருப்பாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்குள்ள காம்படிட்டிவ்னஸ் எப்படி கொண்டு வர்றது? இப்போ 2 குழந்தை இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள போட்டி எப்படி கொண்டு வருது? ஸோ இயற்கையான போட்டி கொண்டு வரதுக்கு நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாளுக்கு ஒரு மரங்களை கொடுங்க. அவங்க 2 வீட்டில் 2 குழந்தை இருந்தாலும் 2 மரத்தை கொடுங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 மரத்தையும் நட்டு யார் தண்ணி ஊற்றுறா, யார் செடி நல்லா வளருது அப்படிங்கிறது இயற்கையான போட்டி வைக்கலாம். இது வந்து ஹெல்த்தி காம்படிஷன். இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கலாம் மொழியோ, கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இனிமேல் நம்ம ஏரியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பிறந்த நாள் அன்றைக்கி அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மரங்கள் கொடு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் 2 பேரும் சமம் அப்படிங்கிறத வளர்த்தணும். அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான ஸ்லைடு. நம்ம நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக உழைக்கிறது, நம்ம கடினமாக உழைக்கிறது, சின்சியராக இருக்கிறது அத்தனையும் நம்ம குழந்தைக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைங்க அப்படின்னு, அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் மெஷின். அவங்க அப்படியே பார்த்து காப்பி அடிப்பாங்க. நம்ம சின்சியராக இருந்தோம்னா அதை ஒட்டிக்கும். நாங்கள்லாம் வந்து ஒட்டுவார் ஒட்டி நோயின்னு சொல்லுவோம். இருமல் வந்து ஒட்டிடும், கையில் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த சின்சியாரிட்டிலாம் ஒட்டுவார் ஒட்டி. நம்ம சின்சியராக இருந்தோம், கடின உழைப்பு செஞ்சோம், தேசபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா குழந்தைகளும் நமக்கு அந்த மாதிரி மாறிடும். ஸோ இதில் இருக்கிற அத்தனையும் நம்ம கடைபிடிக்கணும். பெற்றோர்களோட முக்கியமான கடமை அத்தனையும் கடைபிடிக்கிறது. வாழ்க்கையில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் முக்கியம். அதில் வந்து இந்த வேல்யூ ஆஃப் மணி, இந்த பணத்தோட அருமை என்னங்கிறது குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தட்டி தவறி முன்னுக்கு வந்திருக்கோம். ஏன்னா போராடி முன்னுக்கு வர வேண்டியது. நான்லாம் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட சைக்கிள் கேட்டேன். சைக்கிள்லாம் வாங்கி கொடுக்காத முடியாதுப்பா, நீ சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீ சினிமா படம் பார்க்க போயிடும் அப்படின்ட்டார். அதனால் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு சாயங்காலம் 5 to 7 மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவேன். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சு அந்த பணத்தில் சைக்கிள் வாங்கினேன். ஸோ அப்போ தான் சைக்கிளோட உரிமை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எங்கள் அப்பா அப்போவே சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பைக் வாங்கி கொடுங்கப்பா, கார் வாங்கி கொடுப்பான்னு கேட்டிருப்பேன். அதனால் சைக்கிள் வாங்கி கொடுக்காமல் இருந்த எனக்கு அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஸோ நம்மளே ஒன்றொன்றும் குழந்தைங்க வந்து அவங்க பணத்தோட மகிமை தெரியணும். சின்ன விஷயம், 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர் ஹாலில் ஒட்டிடுங்க. அவங்க பேர் ஒரு அக்ஷயா, ஜனனி அப்படின்னு 2 குழந்தை இருந்தாங்கன்னா 2 பேர்த்து பேரையும் எழுதிருங்க. எழுதிட்டு அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் எதுவும், காலையில் கரெக்டாக டைமுக்கு எந்திரிச்சாங்க, ஸ்கூலுக்கு கரெக்டாக போனாங்க, சாயங்காலம் வந்தோடனே ஹோம்ஒர்க் பண்ணாங்க, கரெக்டான டைம் தூங்குனாங்கன்னா ஒன்றொன்றுக்கும் ஒரு டிக் போடுங்க. ஒன்றொன்றுக்கு ₹1 அந்த டிக்கில் எழுதிருங்க. கையில் பணத்தை கொடுக்காதீங்க. ஸோ டிக் பண்ணிகிட்டே வாங்க. தங்கச்சிக்கு அது மாதிரி பண்ணுறதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் இப்போ உறமுறை வர்றாங்க, வந்தோடனே வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கல அப்படின்னா ஒரு இன்ட்டு போடுங்க. ஒரு பேங்க் மாதிரி அதை வச்சுக்கோங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் வந்து நான் ₹5 வாங்கியிருக்கேன், ஒரு 3 இன்ட்டு வாங்கிட்டேன், ஒரு இன்ட்டுக்கு ₹1, ஒரு டிக்குக்கு ₹1, ஒரு இன்ட்டு போட்டால் ₹5 எடுத்துடணும். அவங்க கேட்பாங்க, என்னப்பா இதுக்கு போட்டு ₹5 எடுக்கிறீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவழிக்க அழிக்கிறது ஈஸி. ஸோ இன்ட்டு போட்டால் ₹5 எடுத்துரும் அப்படின்னு. ₹15 சம்பாதிச்ச 3 தப்பு பண்ணி ₹15 போயிடுச்சு. உன் அக்கௌண்ட்டில் 0, அக்கா அக்கௌண்ட்டில் ₹7 இருக்குது. அப்போ பார்த்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓ, அக்கா ₹7 பண்ணியிருக்காங்க, நம்மளால் வந்து இன்னும் இந்த தடவை தப்பு பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்குவாங்க. கையிலேயே பணம் கிடைக்கும். தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா ₹150 ₹200 அவங்க கையில் இருக்கும். அந்த ₹200 வந்து கூட்டிகிட்டு போய் பொம்மை வாங்கிக்கலாமா அப்படின்னா, ஆமாம் வாங்கிக்கலாம், அந்த விளையாட்டு பொம்மை வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்லணும், நீ வந்து ₹150 சம்பாதிச்சிருக்க, இந்த ₹150 ஒரு 10% ஒரு ₹15 இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் போகிற வழியில் இந்த உண்டியலில் போட்டு போயிடலாம். இங்கே ஒரு உண்டியல் வச்சுருங்க. இந்த வர்ற குழந்தைங்களாம் அவங்க கையில் இருக்கிற சேவ் பண்ண காசை வந்து போடணும். ஸோ அப்போ சேமிப்புன்னா என்ன சின்ன வயசுலேயே கற்றுக்குவாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுனா என்ன, பேங்கிங்னா என்ன, எப்படி அழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு இந்த ₹1 காசில் கற்றுக்குவாங்க. அதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ கான்செப்ட் ஆஃப் மணிங்கிறது சின்ன வயசில் கற்றுக்கணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் ஆர்ட் ஆஃப் கிவிங். ஆர்ட் ஆஃப் லிவிங்கை விட ஆர்ட் ஆஃப் கிவிங் முக்கியம். பிறருக்கு கொடுப்பது, நம்மளை கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி.
கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியம். மதங்கள் எல்லாம் சமம்ங்கிறது குழந்தை வளர்த்தும் போதே அப்படி வளர்த்தணும். பிறருக்காக வாழ்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ஃபிட் இன் டு அதர் ஷூஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி ஸ்லைடு. இதில் நான் போகிற இடத்துலலாம் நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். கரெக்டான இடத்துல தான் வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்கள வந்து மரங்கள் வளர்க்கணுங்கிறத சொல்லணும். நம்ம எதிர்கால சமுதாயம் பசுமையாக இருக்கணுங்கிறதுக்காக பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணோம். ஆல்ரெடி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க. நம்ம குளோபல் வார்மிங்கை தவிர்க்கிறதுக்காக. ஏன்னா அந்த குளோபல் வார்மிங்கிறது அதிகமாக நோய்களும் அதிகமாகிட்டுருக்கு. தொற்று நோயும் அதிகமாக இருக்குது. நான் வந்து பார்த்த இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஃபவுண்டேஷன் நிறையா இந்த நோய்களுக்காக இந்தியாவிலேயே முதன்மையாக உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் நிறையா ஆரம்பிச்சிருக்கேன். டெங்குக்காக, இன்ஃப்ளூயன்ஸாக்காக, பிரஸ்ட் ஃபீடிங்காக, வேக்சினேஷனுக்காக. அதெல்லாம் வந்து நான் தான் என்னுடைய சொந்த முயற்சினால் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, காலம் வெப்பம் அதிகமாக நோய் பரவுதல் அதிகமாகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எதிர்காலம் வெப்பமடையாமல் தவிர்க்கிறது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன விஷயமா இருந்தால் கூட இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனோம்னா கூட உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நடந்து போகணும், கடையில் போய் வாங்கணும். அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம இந்த பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக மருத்துவர்களால் ஹெல்த்தை பற்றி சொல்கிறேன். நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஹெல்த்லேயே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண நாடு, முதன்மையான நாடு அப்படின்னா. ஏன்னா 3000 ஆண்டு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டாய்லெட் கட்டியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து டாய்லெட் இல்லாத நாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு உலகத்துக்கே பாத்ரூம்னா என்னென்னு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அப்படி பிறந்த இந்தியாவில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறது வரணும். நம்ம நாட்டை வந்து வல்லரசாக மாற்றணும். அப்படி இருக்கும்போது ஒரு சில டைம் வந்து குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி தேன் கொடுத்து கஷ்டப்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணும்போது மனசு வருத்தமாக இருக்கிற மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த மெடிக்கல் லிட்ரஸி, மருத்துவ விழிப்புணர்வு இல்லையே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். அதனால தான் அப்துல் கலாம் ஐயாவில் நான் அவர் கையாலேயே நான் 2 அவார்டு வாங்கியிருக்கேன். ஒன்று ஸ்கூலில், சைனிக் ஸ்கூலில் சிறந்த மாணவராக வரும்போது அவர் கையால் வாங்கியிருக்கேன். குழந்தைகள் நல மருத்துவராகும்போது அவரால் கையால் சிறந்த குழந்தைகள் நல மருத்துவருங்கிற அவார்டு வாங்கியிருக்கேன். அவர் என்கிட்ட திரும்பி கேட்டது என்ன அப்படின்னா, தேசத்துக்கு ஏதாச்சும் ஒன்று கொடு, விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்து அப்படின்னாரு. அதனால தான் பாலசுப்ரமணியம் சார் சொன்னார் நிறையா ஆயிரக்கணக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது வந்து நான் வந்து அது பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு மக்களுக்கு போய் ஏதோ ஒரு தொண்டு பண்ணலைன்னா என்னால் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி ரத்தத்தோட ஒன்றா கலந்துருச்சு. அதை வந்து நான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். வாழ்நாள் பூரா செய்வேன். ஸோ இந்த குழந்தை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்துலேருந்து ஒரு பேட்டரியை முழுங்கிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு வந்தாங்க. பேட்டரி முழுங்கிடுச்சு. அவங்க வர வழியெலாம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் பேட்டரி முழுங்கிடுச்சு நம்மகிட்ட. அங்கே சாயந்தரம் 6 மணிக்கு பரப்பிட்டு 12 மணிக்கு வந்தாங்க. 12:30 மணிக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பேட்டரி எடுத்தோம். ஸோ அந்த பெட்ரோலுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி உள்ளே போயிருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு தான் முக்கியம். சப்போஸ் ஒரு பேட்டரி போட்ட பொம்மை வச்சுருந்தீங்கன்னா குழந்தை விளையாடுறப்ப கொடுத்துட்டு விளையாண்டு முடிச்ச பிறகு பேட்டரி மட்டும் எடுத்து ஒரு ஜிப் லாக்கில் போட்டு பூட்டி லாக்கில் வச்சிடணும். நிறைய குழந்தைங்க காய்ச்சல் மருந்து கொடுப்பாங்க. காய்ச்சல் மருந்து ஒரு மூடி கொடுத்துட்டு, டாக்டர் காய்ச்சல் மருந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மூடி கொடுத்தா காய்ச்சல் குறைஞ்சிருங்கன்னு கொடுத்துட்டு ஒரு மூடி ஊற்றிட்டு வாய்க்குள்ளே ஊற்றிட்டு அந்த மூடி கழுவுறதுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிடும். என்னடா எதுக்கு ஒரு பாட்டில் குடிச்சு அப்படின்னா, இல்லைம்மா 3 நாளாக காய்ச்சல் விட்டு வருது, டாக்டர் அங்கிள் நல்ல மருந்து கொடுத்துருக்காங்க, அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே உங்களை திட்டுவாங்க, இனிமேல் காய்ச்சலே வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னு தோணும். அதுக்கு பேர் மேஜிக்கல் திங்கிங். டெய்லி அம்மா மாத்திரை ஒரு மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க. அது டெய்லி அம்மாவுக்கு சிரமம், ஒரு சில நாள் மறந்துடுறாங்க, நம்ம 30 மாத்திரையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கும். அதுக்கு பேர் மேஜிக்கல் திங்கிங். ஸோ இன்னையிலேருந்து அத்தனை மெடிசனும் லாக் அண்ட் கீழே இருக்கணும். வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டம்மி பண்ணிடணும். ஏன்னா விரல விட்டுரும். ஒரு பிளாஸ்டிக் பேக்கை கொடுத்தீங்கன்னா அது பூச்சாண்டி விளையாடுறோன்னு சொல்லி போட்டு சஃபகேட் ஆகி மூச்சு திணறல் ஆட்டம் வந்துடும். இதெல்லாம் நாங்கள் டெய்லி ஐசியூவில் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நோய் வராது. கட்டாயமாக என்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது, மருந்து கொடுக்கக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள்லாம் கடைபிடிக்கணும். தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். அப்போ தான் இந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய டைம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு அறியாமையினால் நான் முதலே சொன்ன மாதிரி தேன், சக்கரை தண்ணி கொடுக்கறது, தேவையில்லாததுக்கு வந்து பயந்துக்கிட்டு வந்து வைத்தியம் பண்ணுறது. ஒரு உதாரணமாக கெருன்னு சத்தம் வருது, தும்மல் வருது, விக்கல் வருது, கதக்குது,
ஒன்றுக்கு 2 போகும்போது அழுகிறது, நெளியுது, முருகுது அப்படின்னு. அதெல்லாம் இயற்கை, குழந்தைன்னா இருக்கும். அதுக்கெல்லாம் மருத்துவத்தில் வந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது இது அவசியம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி செல்ஃப் மெடிசன் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் பாய்சன். நம்மளாம் மருந்து கொடுத்துடக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வந்து கூர்மையான கத்தி மாதிரி, 2 பக்கம் கூர்மையுள்ள கத்தி. ஒருத்தங்களை குத்துனீங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் வரும், நம்ம கையிலையும் ரத்தம் வரும். அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ங்கிறது 2 பக்கம் கூர்மையான கத்தி. முடிஞ்ச வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் குழந்தைகளை வளர்த்தணும். பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து அதிகமாக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது நம்ம நாடு தான். தொட்டதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லாமல் நம்மளே போய் மருந்து கடையில் போன தடவை ஒரு மருந்து கொடுத்தாரு, அந்த மருந்து கொடுங்கன்னு வாங்கி கொடுக்கறது. இந்த ஆன்டிபயோட்டிக்னால தீமைகள் பல. நம்ம நினச்சோம்னா ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும், பிற வளர்ந்த நாடுகளை விட பண்ண முடியும். சராசரியாக வந்து வளர்ந்த நாடுகள்லாம் வந்து 100 குழந்தைங்க போனாங்கன்னா 10 குழந்தைகளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில், நம்ம கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து வளர்ந்த நாடுகளை விட கம்மியாக ஒரு சராசரி நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹோல் இயருக்கு குழந்தைகளுக்கு 8% தான் கொடுக்குறோம். வளர்ந்த நாட்டை விட கம்மியாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். அது நம்மளால் முயற்சினால் கொடுக்க முடியும். ஸோ இந்த குழந்தையும் அதே மாதிரி தான். கரூர்லேருந்து வந்தாங்க. காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க டாக்டர். 3 நாள் காய்ச்சல் இருந்துச்சு. 2-3 டாக்டரை பார்த்து மருந்து கொடுத்து காய்ச்சல் மருந்து மேலே மருந்து கொடுத்து காய்ச்சலை குறைச்சிட்டோம். காய்ச்சல் குறைஞ்ச பிறகு குழந்தை காய்ச்சல் குறைஞ்சிச்சு அப்படின்னு வீட்டிலே வச்சுட்டோம். 2 நாள் அமைதியாக இருந்துச்சு, பேசாமல் படுத்து இருந்துச்சு, சாப்பிடாமல் இருந்துச்சு. 3ஆவது நாள் திடீர்னு இருந்திருந்தாப்புல ரத்தம் வாந்தி பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு நடுராத்திரியில் வந்தாங்க. வரும்போது பார்த்தா டெங்கு காய்ச்சல், பிளட்டு பயங்கர கசிவு. கிட்டத்தட்ட போராடி 12 நாள் வச்சுருந்து போன உயிரை திருப்பி கொண்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காய்ச்சல் வந்தால், காய்ச்சல்ங்கிறது வந்து ஒரு பாடியோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். உடம்புக்குள்ளே ஒரு கிருமி உள்ளே நுழைஞ்சுன்னா அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக உடம்பு சூடு உற்பத்தி பண்ணும். நீங்கள் காது குத்துற ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா? ஒரு சின்ன கம்பியை வந்து பலன்னு காய்ச்சி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சூடு தணிஞ்ச பிறகு குத்துவாங்க. எதுக்காக சூடு பண்ணுறாங்கன்னா, கிருமி நாசி சூடு. டெம்பரேச்சர் வந்து கிருமியை அழிச்சிடும். நம்ம குழந்தை உடம்புக்குள்ளே வைரஸோ பாக்டீரியா போச்சுன்னா அந்த பாக்டீரியாவை குறைக்கிறதுக்காக உடம்பு வந்து சூடை உற்பத்தி பண்ணும். அதான் காய்ச்சல். அது வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், நமக்கு நன்மை தரக்கூடிய செயல். நம்ம என்ன பண்ணுவோம், லேசாக மேல் சூடானாவே காய்ச்சல் மருந்து ஊற்றிடுவோம். ஒரு மருந்துக்கு மேலே அதுக்கு மேலே பவரான மருந்து, அதுக்கு மேலே இன்னொரு பவரான மருந்து, எப்படியோ காய்ச்சலை குறைச்சிடுவோம். அந்த கிருமி என்னாகும், காய்ச்சல் இல்லாதனால எண்ணிக்கை அதிகமாகிடும். ஸோ காய்ச்சல்ங்கிறது ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அது இயற்கை. காய்ச்சல் வந்து குழந்தைக்கு தொந்தரவு பண்ணாத வரைக்கும் குழந்தைக்கு மருந்து கூட கொடுக்கக்கூடாது, காய்ச்சல் மருந்து கூட கொடுக்கக்கூடாது. காய்ச்சல் மருந்தும் ஒரு மருந்து தான். ஸோ குழந்தைய மானிட்டர் பண்ணணும். ஈரப்பசைக்காக தண்ணி நிறையா கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும். குழந்தைக்கு தொந்தரவு பண்ணால், கஷ்டம் இருந்தால் காய்ச்சல் மருந்து கொடுக்கணும், இல்லாட்டி காய்ச்சல் மருந்து வேண்டாம். ஆனால் குழந்தைய கவனிக்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். காய்ச்சல் குறைஞ்ச பிறகு ஒரு சில நோய்க்கு காம்ப்ளிகேஷன் வரும். டெங்குங்கிற நோய்க்கு வந்து காய்ச்சல் குறைஞ்சிரும், உடம்பு ஐஸ் ஹாட் ஆயிரும். 3ஆவது நாள் குழந்தை உடம்பு ஐஸ் ஹாட் ஆயிரும், ஜில்லுன்னு ஆயிரும். குழந்தை காய்ச்சல் குறைஞ்சிச்சு நம்ம விட்டுருவோம். இந்த காம்ப்ளிகேஷனே வந்து காய்ச்சல் குறைஞ்ச பிறகு தான் வரும். காய்ச்சல் நின்று 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சு குழந்தைக்கு வந்து ரத்த கசிவு வந்துடும், வயிற்று வலி வந்துடும், யூரின் சரியாக போகாது, சோர்ந்து போயிடும், தூங்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பே இருக்காது. இந்த கை காலெலாம் தொட்டு பார்த்தா ஐஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் காம்ப்ளிகேஷனுங்கிறது. காய்ச்சல் இல்லைனாலும் குழந்தையோட நிலையில் மாற்றம் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை பார்க்கணும். அப்படி இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் காப்பாற்றிடலாம். இது வரைக்கும் நம்ம ஐசியூவில் உயிரிழப்பே இல்லாமல் காப்பாற்றிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து போராடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த போராட்டம் தேவையில்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எதுக்கு தேவையில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணணும். சின்ன விழிப்புணர்வு. என் குழந்தை காய்ச்சல் இருந்துச்சுங்க டாக்டர், காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. காய்ச்சல் குறைஞ்ச பிறகு என்னமோ தெரில வித்தியாசமாக இருக்கான் டாக்டர், என்னமோ தெரில சாப்பிட மாட்டேங்கிறான், வயிற்று வலி இருக்குது, யூரின் சரியாக போகலை, கை காலெலாம் ஜில்லுனுக்கு. உடனே டாக்டரை பார்த்துட்டோம்னா சாதாரணமாக ஒரு ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு 10 ரூபா மருந்தில் காப்பாற்றிடலாம். மருந்து அட்மிஷன் ஐசியூ தேவையில்லை. ஸோ இன்னையிலேருந்து காய்ச்சல் வந்தால் நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி பார்க்கணும். சாதாரணமாக காய்ச்சல் வந்தால் இப்படி தானே தொட்டு பார்ப்போம். இன்னையிலேருந்து 2 கை யூஸ் பண்ணணும். ஒரு கையை வந்து நெஞ்சு மேலே வைக்கணும், இன்னொரு கை பாதத்தை பிடிக்கணும். ஸோ நெஞ்சில் சூடாக இருக்குது, கீழே பாதமும் சூடாக இருக்குன்னா சாதாரண காய்ச்சல். மேலேயும் ஜில்லுனுக்கு கீழேயும் ஜில்லுனுக்குன்னா சாதாரண காய்ச்சல். மேலே நெருப்பாக கொதிக்குது, கைகால் ஜில்லுனுக்குது, ஐசாட் இருக்குதுன்னா வேகமான காய்ச்சல், ரத்தோட்டம் தடைபெற்றிருக்குன்னு அர்த்தம், இருதயத்தோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். உடனே டாக்டரை பார்த்தரணும். உடம்புக்குள்ளே சிவப்பாக புள்ளியாக இருக்குது, மேலே கொசு கடித்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரத்த கசிவு இருக்குதுன்னு அர்த்தம்.
உடனே டாக்டரை பார்த்துடணும். சோர்வாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கிற குழந்தை சோர்வாக இருக்குது, சின்ன குழந்தை கை குழந்தை நைன்னு அழுதுகிட்டே இருக்குன்னா மூளைக்கு ரத்தோட்டம் தடைபட்டுருக்குன்னு அர்த்தம், டாக்டரை பார்த்துடணும். வயிறு வீக்கமாக இருக்குது, வயிற்று வலி இருக்குது, தொட்டா வலிக்குது அப்படின்னா கல்லீரல் வீங்கி இருக்குன்னு அர்த்தம், உடனே டாக்டரை பார்த்துடணும். சிறுநீரகம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 6 தடவை போகணும். யூரினே போகலை, 8 மணி நேரம் போகலை, 10 மணி நேரம் போகலன்னு டாக்டரை பார்த்துடணும். இந்த 5 அறிகுறியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த காய்ச்சலாக இருந்தாலும் காப்பாற்றிடலாம். இந்த அறிகுறி இருக்குது உடனே டாக்டர் போனோம்னீங்கன்னா காப்பாற்றிடலாம். இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் சொல்லித்தர்றீங்களா? இது ஒரு மந்திரம் மாதிரி. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஊரில் இழப்பே இருக்காது. இழப்பில்லாத நகரமாக மாற்றிடலாமா? அவசியம் இந்த விழிப்புணர்வு தான் முக்கியம். ஸோ இதோட கடைசி ஸ்லைடுக்கு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கருத்தரங்கில், முக்கியமான விஷயம் குழந்தைய குழந்தையாக மதிக்கணும். குழந்தைகளோட போய் விளையாண்டோம்னா நம்ம வயசை குறைச்சிக்கணும். ஒரு 7 வயசோட குழந்தையோட விளையாண்டோம்னா நம்ம 7 வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ட்ரீட் அ சைல்டு அஸ் அ சைல்டு. குழந்தையாக பாதிக்கணும். அவங்ககிட்ட போய் பெரிய மனுஷனாட்ட போய் பேசக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அன்பு பாசத்தை அளவுக்கு அதிகமாக பொழியணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த குழந்தை அன்பில் நிறையா வளைஞ்சு வளருதோ அந்த குழந்தை எதிர்காலத்தில் நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம குடும்பத்தோடு ஒன்றா இருக்கும். ஸோ அதுக்கு அன்கண்டிஷனல் லவ், கண்டிஷனே இல்லாமல் லவ் பண்ணும். எப்போவுமே குழந்தைகளை அடித்து திட்டி மிரட்டி அப்படி வளர்க்கவே கூடாது. கார்பரல் பனிஷ்மெண்ட்டுக்கு தவறான முறை. அன்பால் தான் வளைக்கணும். அது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது டெக்னிக்கை நான் பின்னாடி சொல்லித்தரேன். குறும்பு பண்ணுற குழந்தைகளை, மிஸ்ஷிவஸ் உள்ள குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம முதியோர்களை மதிக்கிறது, அவங்கள ஒரு மரியாதையாக நடத்துறது. அது ரொம்ப ரொம்ப நம்ம அத்தனை பேரும் கற்றுக் கொடுக்கணும். நம்ம நடந்தால் நம்ம குழந்தைங்க நடக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகள் பிலீவ் இன் தர் ஐஸ் ரதர் தேன் தர் இயர்ஸ். கண்ணை நம்புவாங்க, காதை நம்ப மாட்டாங்க. நம்ம என்னமே சொல்லி கொடுக்க வேண்டாம், நம்ம செஞ்சு காமிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஆர்ட் ஆஃப் கிவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆர்ட் ஆஃப் லிவிங். லாஸ்ட் ஸ்லைடு, என்விரான்மெண்ட் நம்ம என்விரான்மெண்ட் தான் எதிர்காலம், நம்ம இயற்கை தான் எதிர்காலம். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் இருக்கணும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும். நீ என்னவாகணும் அப்படின்னா, நிறைய டைம் போகிறப்ப நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய இடங்களில், பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நைட்லாம் போய் டெலிவரிலாம் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு MBBS முடித்தப்போ, அப்போ டெலிவரி பண்ணி காப்பாற்றினப்போ அந்த குழந்தைக்கு பேர் என் பேர் வச்சுருப்பாங்க. எங்கெங்கேயோ சம்மந்தம் இல்லாத ஊரில் என் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீ என்ன வாங்கணும் அப்படின்னு நிறையா குழந்தைகள் கேட்பாங்க. நான் நேம்நாதன் அங்கிளாட்ட டாக்டர் ஆகணும் அப்படின்னு. நான் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் அத்தனை பேரும் பெற்றோர்கள் எங்கள் அப்பா வாட்டாகணும், எங்கள் அம்மா வாட்டாகணும் அப்படின்னு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். ஓகே? ஸோ நீங்கள் தான் ரோல் மாடல். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு இதுக்குள்ளேயே பெஸ்ட்டு ஸ்லைடு அப்படின்னா இதுதான். நம்ம அத்தனை பேரும் நம்ம பாரத குடிமகன்கிறதுல பெருமையாக இருக்கணும். ஓகே, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். தேங்க்யூ வெரி மச். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஐல் பி ஹாப்பி. ஏதாச்சும் உங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். காலம் கருதி மகளிர் இருவர் கேட்டுக்கலாங்க. என்ன ஐயாவுடைய காலம் கருதி ஒரு முக்கியமான கேள்வி, 2 கேள்வி கேட்டுக்கங்க. இதில் ஒரு சின்ன, மற்றவங்களாம் இந்த கேள்வி கேட்கணுங்கிறவங்களாம் இங்கே ஹாலில் இருங்க, யாராச்சும் சாப்பிட்ணுங்கிறவங்க போங்க. ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் காலம் கருதின்னு பேஷண்ட் க்யூவில் நின்றுட்டே இருப்பாங்க. இங்கே நான் உங்களுக்காக தான் பேசுகிறதுக்கே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன், பொறுமையாக பதில் சொல்கிறேன். அதனால் காலம் கருதிங்கிறது எனக்கு கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ எல்லாம் இங்கே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நிறையா டைம் மீட்டிங் போனப்போ மீட்டிங் 5 மணிக்கு முடியுது அப்படிம்பாங்க. ஒரு லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு பீடியாட்ரிக் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்க்காக போயிருந்தேன். அங்கே ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பை பற்றி வச்சுருந்தாங்க. 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு, அவங்களாம் பங்க்சுவாலிட்டி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு முடிஞ்சிச்சு, 7 மணிக்கு டின்னர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே மீட்டிங்க்கு வந்தவங்க அத்தனை பேர் ஒருத்தங்களும் விடமாட்டிட்டாங்க. கேள்வி மேலே கேள்வி. கரெக்டாக மணி முடிகிறப்ப 11 மணி கேள்வி பதில் முடிகிறப்ப. பேசுனது 1 மணி நேரம், டிஸ்கஸ் பண்ணது 6 மணி நேரம். ஸோ அதனால் 6 மணி நேரமாக இருந்தாலும் 11 மணி ஆனால் நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி ஒன்றுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன். எத்தனை கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். ஹாய் சார். ஹலோ. என்னோட பேபி 2 பேருங்க சார். 2 பேரும் 5 இயர்ஸ் ஓல்டு பையன், பாப்பா 3 இயர்ஸ் ஓல்டு சார். 2 பேருமே நைட்டு தூங்குனா கம்பல்சரி யூரின் போயிடுறாங்க. குட்.
நல்ல கேள்விம்மா. இது வந்து எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். இன்ஃபேக்ட் நானே அப்படி போயிருக்கிறேன். அதனால் நீங்கள் அது ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக நினைக்காதீங்கம்மா. இந்த பெட் வெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிளாடர் வந்து கீழே நீர்ப்பையில் வந்து கீழே ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வ் வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆயிரும், வந்துடும். குழந்தை ஏஜ் வரும்போது சரியாயிரும். அதனால் அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்க பெட்டில் யூரின் போயிடும், ஒரு சில குழந்தைங்க விரல் சப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க நகம் கடிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க பிடிவாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ஹேபிட் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஒரு வயசு ஒரு பருவத்தில் இயற்கையாக எல்லாரும் பண்ணக்கூடியது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னா, இது நோய் கிடையாது, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன். நான் முதலையே சொன்னேன் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு. அந்த டெக்னிக் பண்ணோம்னா ஈஸியாக அது ஜெயிச்சிடலாம். நான் சொன்னது எல்லாத்துக்குமே நகம் கடிக்கிறது, விரல் சப்புறது, பிடிவாதம் பண்ணது அத்தனைக்கும் இந்த டெக்னிக் தான். இது வந்து ஒரு 25 ரூபாயில் சரி பண்ணிடலாம், மருந்து மாத்திரை இல்லாமல். போகிறப்போ ₹1 மாத்திரை, ₹1 மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாயோ இல்லை சாக்லேட்டோ, ₹1 மிட்டாய் ஒரு 25 மிட்டாய் வாங்கி ஒரு டப்பியில் போட்டு பெட்ரூமில் மேலே கண்ணுக்கு தெரிய மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ வந்து இன்றைக்கி நைட்டு நீ கண்ட்ரோல் பண்ணிடுவ, பெட்டில் போக மாட்டேன், நீ காலையில் எந்திரிக்கும் போது பெட்டில் போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு மிட்டாய் முதலே அம்மா வாங்கி வச்சிட்டேன், வாங்கி தருவேன்னு சொல்லக்கூடாது. அவங்க கிஃப்ட்டு கண்ணுக்கு தெரியணும். இந்த மிட்டாய் எடுத்து தரேன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு டே ஒரு வேளை கொஞ்சமாக போயிருந்தாங்கன்னா இல்லை போகாமல் இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே முத்தம் கொடுத்து மிட்டாய் எடுத்து கொடுத்தணும். அந்த மாதிரி ஒரு 25 ரூபாய்க்கு 25 மிட்டாயில் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பெட்டில் யூரின் போடுறது 25 நாளில் சரி பண்ணிடலாம். ஸோ அவங்கள கட்டி பிடிச்சி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு பேர் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாடர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சின்ன மிட்டாயினால் ஈஸியாக ஜெயிச்சிடலாமா. மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்துடாதீங்க, இதுக்காக டெஸ்ட்டு வேண்டாம். இதுக்கு பேர் நாக்டர்னல் நியூரோசிஸ்ங்கிறது. இது இயற்கை, பயப்பட வேண்டாம். 8 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கு இருக்கும். இந்த டெக்னிக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதே டெக்னிக் வந்து விரல் சூப்புற குழந்தைகளுக்கு பண்ணலாம். விரல் சூப்புற குழந்தைகளுக்கு இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ சப்பாமல் இருந்தீங்கன்னா மிட்டாய் தரேன்னு சொல்லுங்கள். அதே இது நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னு வச்சுங்க, வேப்பெண்ணெய் தொடவுனீங்கன்னு வச்சுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து சின்ன வயசில் சப்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வேப்பெண்ணெய் தடவுனாங்க, இந்த கையை பார்த்துக்கிட்டே ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அன்றைக்கோட மறந்துட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தை நம்மளே மாதிரி கிடையாது, நம்ம சுடிதார்லேயே தொடச்சிட்டு வாயில் வச்சுக்கோம். ஸோ இப்போ இருக்கிற குழந்தையில அறிவாளி குழந்தைங்க. அதனால் வந்து அந்த குழந்தைகளுக்கும் இதே டெக்னிக் பண்ணலாம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வச்சு மிட்டாய் கொடுங்க, ஹோல் டே பண்ணால் மிட்டாய் கொடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு பிரெயின் சைக்கிள் வந்து 21 டேஸில் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே மறந்துடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பிடிவாதம் பண்ணுற குழந்தைங்க, கதவை திறனா சாத்தி வச்சிரும், சாத்துனா திறந்து வைக்கும். அந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுற குழந்தை எல்லாம் பார்த்துருப்பீங்களே. பிடிவாதம் பண்ணுற குழந்தைகளை வேணும்னே குறும்பு பண்ணுற குழந்தைகளை இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, டைம் அவுட் டெக்னிக். அப்படின்னா என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, சின்னவன் ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு ஹாலில் உட்கார வச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த மூலையில் ஒரு சேர் போட்டிருக்குது, அந்த சேரில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படிங்கிறது. அப்பா பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அங்கே உட்காரணும், தாத்தா பண்ணாலும் உட்காரணும், நீங்கள் 2 பேர் பண்ணாலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி உங்கள் 2 பேர் மட்டும் தப்பு பண்ணால் உட்காரணும்னா ஏன் நீங்கள் பண்ணா அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. அதனால் எல்லோரும் சமங்கிறது அங்கே சொல்லணும். சொல்லிவிட்டு நம்மளை வேணும்னே வந்த உடனே நம்ம ஒரு வேலையை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக கார் சாவி வைக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்றைக்கி அப்பா தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு போய் உட்காரணும். அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்ம போய் உட்காரணும். இந்த உட்காரில் என்ன டெக்னிக் அப்படின்னா, எவ்வளோ நேரம் உட்காருதுங்கிறது ரூல் இருக்குது. இது 1 வயசுக்கு 1 மினிட் உட்காரணும், 5 வயசு குழந்தைன்னா 5 மினிட்ஸ் உட்காரணும், 7 வயசு குழந்தைன்னா 7 மினிட்ஸ் உட்காரணும். இந்த ரூல் நமக்கு மட்டும்தான் தெரியணும், இல்லாட்டி அப்பா போய் 50 நிமிஷம் உட்காருன்ட்டுருவான். ஸோ அந்த ரூலில் அப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அந்த டைம் அவுட் சேரில் போய் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ணது குறைஞ்சிடும். ஆரம்பத்தில் மாதத்துக்கு 4 தடவை உட்காருவாங்க, அப்புறம் மாதத்துக்கு 1 தடவை, அப்புறம் உட்காரவே மாட்டாங்க, அந்த சேரில் தூசி தான் இருக்கும். ஸோ இந்த அடம்பிடிக்கிற குழந்தைகளை டைம் அவுட் டெக்னிக் பண்ணுங்கள், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எஸ். Hello sir, good evening. Yeah, good evening. Good evening all, and thank you for this opportunity. Yeah. Sir, my son is 3.5 years old. Okay. And like he was under so much of treatment. Okay. பிறந்ததுல இருந்து. Okay. And autistic symptom இருக்குன்னு சொல்லிருக்காங்க, but Okay. it's still early to diagnose. Okay. But his one habit that we couldn't change at all, அது என்னன்னா எப்பவுமே சாவியோட தான் இருப்பாங்க.
அது நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நிறைய ஆல்டர்னேட் டாய்ஸ் நிறைய ட்ரை பண்ணியாச்சு. பட் கீஸ் வந்துட்டு இஸ் நாட் லீவிங். அது வந்து கீஸ் தூங்குறப்போ சரி சாப்பிட்றப்போ சரி இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, அது வந்து என்ன, ஆனால் ஆட்டிஸ்டிக்குங்கிறது இன்னும் இட்ஸ் ஸ்டில் லைக் ஏர்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்மா, புரியுதுமா. இந்த மாதிரி ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் கொஞ்சம் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லைக்னஸ் இருக்கும். சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும், நமக்கே கூட இருந்திருக்கும். நம்மலாம் நிறைய பேர் வந்து அம்மாவோட முந்தானை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு பழக்கங்கள். இந்த மாதிரி சாவி பிடிக்கிறதும் இந்த மாதிரி ஏஜில் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு சில டாய்ஸ் மேலே ஒரு குறிப்பிட்ட பொம்மையை மட்டும் பிடிச்சிட்டே தூங்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட சாவி வச்சு பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓவர் த இயர்ஸ் தே வில் கம் அவுட்மா. ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு மாற்றணும்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காத விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க. சாவி தானே பிடிக்கிறான், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பத்திரமா வச்சுருக்கான்னு நினச்சிக்கோங்க. பீரோ சாவியை தம்பி பத்திரமா வச்சு பழகிட்டான்னு கற்றுக்கு. டேக் இட் பாசிட்டிவ்லி. இது ஒன்றும் தப்பு கிடையாதுமா, டோன்ட் வரி. கொஞ்ச நாளில் வந்து அவனே மாறிக்குவான், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து டூ ஏர்லி, 3.5 இயர்ஸுங்கிறது ரொம்ப சின்ன வயசு. அதனால் மாற்றுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. நிறைய குழந்தைங்க வந்து நம்ம நினைப்போம், ஒரு சில குழந்தைங்க வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ரைட் ஹேண்டட்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தாங்கன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவங்கள தே ஆர் குட் அட் லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட் பிரெயின்ங்கிறது டாமினெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்ஸை வந்து லெஃப்ட்லேயே விட்டுருங்க. அவங்க எந்த கையில் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்காங்களோ அந்த கையில் விட்டுறணும். ஸோ நம்ம மாற்றக்கூடாது. சின்ன வயசில் 2 ஹேண்டு மாற்றுவாங்க, அதுக்கு பேர் ஆம்ஃபிபியஸ். தவளை வந்து தண்ணியிலையும் மண்ணிலையும் இருக்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் வந்து அவங்களே மாறிக்குவாங்க. நீங்களாக மாற்றாதீங்க, இயற்கையோடு விட்டுருங்க. மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதுக்காக போய் டாக்டரையும் பார்க்க வேண்டாமா, தே வில் கம் அவுட். நிறைய சாதனையாளர்கள் வந்து சின்ன வயசில் ஆர்டிஸ்டிக்காக இருந்திருக்காங்க. ஐன்ஸ்டீன் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கார்ல, அவரும் சின்ன வயசில் ஆர்டிசம் இருந்திருக்காரு. அதனால் வந்து உங்கள் குழந்தைய வந்து குறைவாக மதிப்பிட்டுறாதீங்க. நிச்சயமாக பெரிய சயின்டிஸ்டாக, பெரிய விஞ்ஞானியாக, என்னை மாதிரி டாக்டராகவே வருவாங்க. பயப்படாதீங்க. Sorry again, sir. I have one more question. Yes. Sir, how do you differentiate autistic and hyperactivity kid? And how do you handle them? இப்போ நீங்கள் ஒரு ஏஜுக்கு வந்து 1 minute உட்காரணும், 5 minutes உட்காரணும்னு சொன்னீங்க. பட் ஆனால் my son is someone who never sits. Even for a minute. So இது வந்து I don't know how to handle him. அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கிற மாதிரி. புரியுதுமா. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஜென்ரலைஸ் ஆன்சர் சொல்கிறேன். 1-to-1 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். ஜென்ரலாக வந்து குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க துருதுருன்னு இருப்பாங்க. சாவி கொடுத்த பொம்மையாட்டம் அந்த சாவி முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. தூங்குற நேரத்தை தவிர ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எங்கள் வாட்டுக்கு மேலே ஏறுவாங்க, இறங்குவாங்க, ரோட்டை பயம் இல்லாமல் தாண்டுவாங்க. அந்த மாதிரி அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது. இதெல்லாம் வந்து பிரெயினில் வந்து கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ஒயரிங் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட், ஏர்லி இன்டர்வென்ஷன், பிஹேவியர் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்கள குறும்புத்தனம், ரொம்ப வேகமாக இருக்கிறது, ஒரு இடத்துல பொறுமையாக இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் நார்மல் கொண்டு வந்துடலாம். ஒரு உதாரணமாக இங்கே நிறையா லைட் இருக்குது. ஒரு சில லைட் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு எரிஞ்சிட்ருக்கும். நம்ம போய் மெயின் போர்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஒரு டேப் அடிச்சிட்டோம்னா சரியாயிடும். அது மாதிரி உங்கள் குழந்தைக்கு நியூரானல் கனெக்ஷனில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கனெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். மால் ஒயரிங்கிறது அது டேப் அடிச்சுட்டா சரியாயிடும். பயப்பட வேண்டாம். ஒரு டாக்டரே இன்னொரு டாக்டர் கேள்வி கேட்குறாங்க. This is going to be a general question. Because எல்லாரும் பேபிஸோட மேனரிசம், அவங்களோட ஹேபிட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன் மை கிளினிக் ஐ சி பேஷண்ட்ஸ், இப்போ அடல்ட்ஸ் தான் கன்சல்டேஷன்ஸ்க்கு நிறைய வருவாங்க. பட் அவங்களோட குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூபார்ன் பேபிக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹவ் ஈவன் டோல்ட் தெம், பர்சனலாக சொல்லியிருக்கேன், டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இந்த வயசுலேயே. பிகாஸ் at my daughter is grown up, she is 23. பட் இப்போ பார்க்குற we didn't wear diapers. அப்போ நான் வளர்த்துறப்ப டயப்பர்ஸ் போடல. இப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் அதுவே இட் காஸ் டேமேஜஸ் டு தி சில்ட்ரன்ஸ். அதை பற்றி உங்களோட அவேர்னஸ் சொல்லணும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. யூஆர் ரைட். ஏன்னா வந்து அந்த வெள்ளைக்காரங்க அந்த குளிருக்கு அப்படி போடுவாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு டைமே இருக்காது குழந்தைய பார்க்குறதுக்கு, அதனால் டயப்பர் போடுவாங்க. நம்மளோட வெதருக்கு, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு டயப்பர்ஸ் போடுறது அவ்வளோ சயின்டிஃபிக் கிடையாதுமா. நிறையா நம்ம வீட்டில் எல்லாருமே வேஷ்டி கட்டியிருக்கோம், பழைய வேஷ்டி நிறையா இருக்கும், அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பழைய வேஷ்டி வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று டயப்பராக யூஸ் பண்ணலாம், இன்னொன்று முக்கியமான யூஸ் ஆஃப் பழைய வேஷ்டி சொல்லுங்கள்.
நம்ம வீட்டில் கூடிய பெட்ரூம்குள்ள இருக்கிற டிவியை வந்து வேடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பழைய வேஷ்டி வச்சு கட்டி மேலே அட்டாளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதனால் டைப்பர் யூஸ் பண்ணது இஸ் நாட் சயின்டிஃபிக். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பழைய காலமாக நம்ம பண்ணக்கூடிய வேஷ்டிகளை வச்சு பண்ணுறது தான், காற்றோட்டம் உள்ள காட்டன் வேஷ்டிகளை வச்சு பண்ணிக்கிறது தான் நல்லதுமா. இட்ஸ் அ குட் சஜஷன். நிறைய குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷனோடு வருவாங்க, நிறைய உள்ள இன்டர்ட்ரைகோ உள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம். ஒன்ஸ் புரிஞ்சுட்டாங்கன்னா, இதோட மகிமையை தெரிஞ்சாங்கன்னா டைப்பர்லேருந்து மாறிடுவாங்க. வேறு சந்தேகங்கள்? எல்லாமே லேடிஸ் சைட்லேருந்து தான் இருக்குது, ஜென்ஸ் சைட்லேருந்து சந்தேகங்கள். சார் குட் ஈவினிங் சார். யா சார், பழையபடி லேடிஸ் சைடில் ஜென்ஸ் சைடில் இருக்கிற லேடிஸா? யா ஃபர்ஸ்டே எழுந்திரிச்சிட்டேன் சார். இந்த சைடு வச்சுக்கலாம். சொல்லுங்க சார். நீங்கள் மருந்து வேணான்னு சொன்னதுனால, அதிகமாக மருந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறனால இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுமா. வேக்சின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? வெரி குட். கண்டிப்பாக அது தேவையா? வெரி குட், நல்ல கேள்விமா. தடுப்பூசிகள் தேவையா தேவையில்லையா, மருந்து வேண்டாம்னு சொல்ல டாக்டர்கிட்ட தடுப்பூசி பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ மொத்தம் வந்து நமக்கு தெரிஞ்ச நோய்களில் வந்து கிருமிகள் மூலிமா வரக்கூடிய நோய்கள் வந்து இன்ஃபெக்ஷனுங்கிறது 165 இருக்குது. 165 165 வந்து ஒரு சில நோய்கள் வந்து உயிர்கொல்லி நோய்கள். ஒரு 15 நோய் வந்து உயிர்கொல்லி நோய். அதாவது மூளைக்காய்ச்சல் நோய், கக்குவான், ரணஜன்னி, ரேபீஸ்ன்னு சொல்லக்கூடியது, வில்வாத ஜன்னி, இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறதுலாம். நான்லாம் காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி நோய்களுக்கு தனியாக வார்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை கூட அந்த நோயே இல்லை. நாங்கள் படிக்கும்போது கக்குவான் வார்டுன்னு இருக்கும், தனித்தனியாக இருக்கும், ஐசோலேஷன் வார்டுன்னு. வில்வாத ஜன்னி, டெட்டனஸ்ங்கிற நோய்க்கு தனியாக வார்டு இருக்கும். அந்த மாதிரி கண்ணு முன்னாடியே இறந்துருவாங்க, காப்பாற்றவே முடியாது. ஒரு சின்ன தடுப்பூசினால் உயிர்கொல்லி நோய்களை வந்து ஜெயிச்சிடலாம். மொத்தம் 175 நோய்க்கு தடுப்பூசி போட வேண்டியதில்லை. அந்த 15 நோய்க்கு மட்டும், உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும் போட்டால் போதும். ஒரு செகண்டுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு உலகம் பூரா போட்டுட்ருக்கோம். ஒரு செகண்டுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு. அதனால் வந்து இந்த உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, தடுப்பூசிகள் கட்டாயமாக போட்டுக்கணும். தடுப்பூசிலேயே நான் சொன்ன மாதிரி தலை சிறந்த தடுப்பூசி தாய்ப்பால், சீம்பால், அதை கொடுத்துட்டு கூட நம்ம முறையாக வளர்த்துற நடைமுறைகளை கையாண்டுட்டு தடுப்பூசியும் போட்டுக்கிறது நல்லது. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊசியிலே நல்ல ஊசி நம்ம கவர்மெண்ட்லேயே போட்டுக்கலாம். அதுக்காக ப்ரைவேட்டில் போய் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் கட்டாயமாக தடுப்பூசி போடணும். நம்ம தடுப்பூசி போடாதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது, இப்போ இந்த ஹாலில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா, ஒரு 85 பேருக்கு தடுப்பூசி போட்டோம்னா 15 பேர்த்துக்கு வராது. ஏன்னா சுற்றியுமே நோய் பரவக்கூடிய தன்மை இருக்காது. சுற்றியுமே ப்ரொடெக்ட் ஆனவங்க இருப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்களுக்கு வராது. சப்போஸ் இந்த 15 பேர் போடாமல் விட்டாங்கன்னா, 15 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர் அதிகமாகும் போது தொற்று கிருமி வந்து சல்லுன்னு வேகமாக பரவும். எதிர்ப்பு சக்தியே இல்லாத சமுதாயம் வந்துச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு கக்கவை வந்துச்சுன்னா ஓல் பல்லடம் கக்கவை வந்துடும், ஈஸியாக பரவிடும். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட்டுக்கணும். அது நம்ம குழந்தைக்கு நல்லது, பிற குழந்தைகளுக்கு நல்லது. தடுப்பூசி போடுறதுனால நிறையா நன்மைகள் இருக்குது. நம்ம வீடு பூட்டிகிட்டு வர்றோம்ல, நம்ம ஒரு காலனியில் இருக்கோம், அந்த காலனிக்குன்னு சேர்த்து ஒரு கூர்க்கா இருப்பாங்க. அந்த கூர்க்கா எதுக்காக இருப்பாங்கன்னா, எல்லா வீட்டுக்குள்ளே திருடம் வராமல் இருக்குது. இருந்தாலும் நம்ம பூட்டிடுவோம். ஸோ அந்த தடுப்பூசிங்கிறது அது மாதிரி தான். சமுதாயத்துக்கும் செய்கிறோம், நம்ம வீட்டுக்கும் செய்கிறோம். கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கணும். அதனால் தீமைகள் எதுவும் கிடையாது. அதனால் அப்படி பயப்படவே வேண்டாம், போட்டுங்க. சொல்லுங்க. வெரி குட், நல்ல கேள்வி. இந்த கேள்வி வருமா வராதான்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை தலைவர்கிட்டருந்தே வந்துருச்சு. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் இன்றைக்கி காலையிலேருந்து வந்தேன்ல, எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட்டே நிறையா, இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் நிறையா இருப்பாங்க. எல்லோரும் வர்றவங்க எல்லாமே, சார் பையன் 3 வயசாச்சு, ஒரு வார்த்தை அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை பசிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான், எல்லாமே சைகையில் காமிக்கிறான், கையை பிடிச்சி அங்கே காமிக்கிறான். அப்படி காமிச்சான்னா சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், கீழே காமிச்சான்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும். சைகையிலே பண்ணுறாங்க சார், என்ன பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் ஐடியில் இருக்கேங்க சார், ஒய்ஃபும் ஐடியில் இருக்கோம், நாங்கள் லண்டனில் இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம், கனடாவில் இருக்கோம், எப்படியாச்சும் உங்களை வந்து பார்த்துடணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 10 ஐடிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டேன். எல்லோரும் இதே தான். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, குழந்தைகளோட ஒரு அவங்க இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதே பேசும், அதே ஆடும், அதே எல்லாம் பண்ணும், எல்லா வேலையும் பண்ணும். குழந்தைங்க வந்து ஜஸ்ட் பார்த்தா போதும், திருப்பி நம்ம பேச வேண்டியதில்லை, அதே பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உள்ள சவுண்டு மட்டும் போகும். அங்கே போய் இவங்க சொன்ன மாதிரி, யூபிஎஸ் சொன்ன மாதிரி, அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பிரெயினுக்கு போகாது. அங்கே போய் ப்ராசஸ் பண்ணி
உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பேர் நேமிநாதன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த CPU வேலை செய்யணும், கீழே அவுட்லெட் வேலை செய்யணும். ஸோ இவங்களுக்கு வந்து வெறும் இன் மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டே வராது, புத்தி கூர்மையும் குறைஞ்சிரும். அது அடிக்ட் ஆகிறது வந்து எப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு ஒரு லீஸ்ட் எஃபர்ட்டில் மேஜர் கெயின். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓடி கஷ்டப்பட்டு போய் ப்ரைஸ் வாங்கினோம்னா ஒரு பரிசு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் பயிற்சி எடுக்கணும், ஓடின பிறகு மேடையில் வச்சு ஒரு பரிசு கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப முயற்சி வேணும். பட் செல்ஃபோனில் எப்படின்னு வச்சு அமுத்தணும்னா வேகமாக ஓடும், 1500 பாயிண்ட் வாங்கிடும். பார்த்துருக்கீங்களா? ஸோ லீஸ்ட் எஃபர்ட்டில் அதிகமாக கிஃப்ட் அவார்டு கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ரூல் ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அண்ட் மோர் அவார்ட். அது வந்து அவங்க குழந்தைக்கு கற்றுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடிமையாகிறதுக்கு கொஞ்சம் நாள் பட ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு வந்து 21 டேஸ் ஆகும். இந்த 21 டேஸ் என்ன பண்ணோம்னா, பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து இந்த ஷெட்யூல் போட்டுக்கலாம். காலையிலேருந்து நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் வர்றேன், நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணது ஒன்லி கம்யூனிகேஷன் பர்பஸ், ஃபோன் வந்தால் பேசுவேன், இல்லாட்டி நான் யூடியூப்போ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூல் போடணும். குழந்தைகிட்டும் கேட்கணும், உனக்கும் இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாதுன்னு நீ அப்பா எல்லாருமே ஒரு ரூல் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹோல் ஃபேமிலி அந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம டீவியேட் ஆனோம்னா நம்ம குழந்தைகிட்ட ஒத்துக்கணும், நான் இன்றைக்கி டீவியேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ நம்ம வந்து ரோல் மாடல் ஆக்கணும். இது வந்து ஃபேமிலி ரூலுங்கிறது. ரெண்டாவது, நீ செல்ஃபோன் பார்க்காம நீ அதே டைமில் நீ அம்மாவுக்கு காய்கறி நறுக்கி கொடுத்தினாலோ, எங்கூட தென்னீராக்காக ஆஃபீஸ்க்கு வந்தேனாலோ, எங்கூட வேறு ஏதாச்சும் ஹெல்ப் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். க்ரியேட்டிவ் கேம்ஸ் விளையாண்டேனோ உனக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு தரங்கிறது சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டுக்கு அவங்க அடிமையாகிடுவாங்க. அந்த செல்ஃபோன் பண்ணக்கூடிய டைமை வந்து கிராஜுவலாக குறைக்கணும். டக்குன்னு வெடுக்குன்னு பிடுங்கக்கூடாது. வெடுக்குன்னு பிடுங்கினா நம்ம மேலே கோவம் வந்துடும். கிராஜுவலாக அவங்களுக்கே தெரியாமல் அதை விட்டு வெளியே கொண்டு வரணும். இது வந்து ஒரு ப்ரோக்ராம்டாக பண்ணணும். பண்ணோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பட் ஈஸியாக கிடைக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும். நீங்கள் இப்போ ஐஃபோன் 2 வச்சுருக்கீங்களா, ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிக்கிங்க, சால்வ் ஆயிரும். சத்தான உணவுகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நல்ல கேள்விங்க. இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். உணவு சாப்பிட்றது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அதனால் வந்து அதில் நான் முதலே சொன்ன மாதிரி எந்த உணவு பண்ணாலும் நம்ம எது பண்ணாலும் அதில் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும். ஒரு சில குழந்தைகள் காய்கறிகளே பிடிக்காது. பட் அவங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்கணும். குழந்தைகளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் தயாரிக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை வந்தால் கீரையே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொன்னால் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சின்ன கீரையெல்லாம் நறுக்கி உருளைக்கிழங்குல ஒன்று கலந்து மேலே பிரெட்டு துண்டுகளை போட்டு தோசைக்கல்ல வச்சு வாட்டி கொடுத்துருங்க. உருளைக்கிழங்குன்னு சொல்லி கீரை உள்ளே போயிடும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள், நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நல்ல காய்கறி, கெட்ட காய்கறி, சத்து உள்ள காய்கறி, சத்து இல்லாத காய்கறி இல்லை. டிஃப்ரெண்ட்டாக கலர் உள்ள காய்கறியில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ளூ கலர் காய் கத்திரிக்காய், ஒரு பச்சை கலர் காய், மஞ்சள் கலர் காய் பூசணிக்காய், அந்த மாதிரி காய்களில் வேறு கலரில் ஆட் பண்ணுங்க. அதில் எல்லா சத்தும் இருக்கும். நவதானியங்களில் வந்து சிறுதானியங்களில் நிறையா சேர்த்திங்க. முளை வச்ச பயிர்கள்லாம் கொடுங்க. எதுவுமே முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சதை கொடுக்காதீங்க. ஒவ்வொரு மீலும் கொஞ்சமாக நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுங்க. வீட்டில் ஒவ்வொரு கார்னர்லேயுமே கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நிலக்கடலை வறுத்து வச்சுருங்க, ஒரு இடத்துல சுண்டல் போட்டு வச்சுருங்க, ஒரு சில இடத்துல வந்து முளை தானியங்கள் வச்சுருங்க. ஓடி போய் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி வச்சுருங்க. அதை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். அது எல்லாமே சின்ன டெக்னிக், பட்டு நல்ல டெக்னிக்கு. அது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளே, நம்ம சாப்பிட்ற உணவுகளே சத்தான உணவு தான். இந்த ஜங்க் ஃபுட்ஸு டிவியில் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாறுறது அது மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த டின் ஃபுட்ஸ்லாம் ஒரு சிலது சாப்பிட்டா மார்க் அதிகமாக வரும், ஒரு சிலது சாப்பிட்டா ஹைட் வரும் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கம்பெனி ஹைட் அதிகமாகும், நம்ம குழந்தையோட ஹைட் அதிகமாகுது. டாக்டர், ஒரு 4 வயசு குழந்தைங்க செல்ஃபோன் இல்லாமல் எதுவுமே சாப்பிட்றது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. சரி, பரவாயில்ல, நீங்கள் நல்ல கேள்வி தான். நான் சொல்கிறது 4 வயசு பரவாயில்ல. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து 9 மாதம் ஆகுது, தாய்ப்பால் குடிக்கிறதே செல்ஃபோன் பார்த்தா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்திருக்கிறது வந்து பிராங்கியோலைட்டிஸ்னு ஒரு நோய்க்கு. அந்த பிராங்கியோலைட்டிஸ் வைத்தியம் பண்ணது கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு இந்த செல்ஃபோனை பற்றி ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது.
அதனால் என்ன பண்ணிட்டோம்னா தனியாக அந்த செல்ஃபோனுக்குன்னே ஒரு மேனேஜரை போட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் போய் செல்ஃபோனை பற்றி பேசுறது அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். கதை புஸ்தகங்கள் கொடுத்தா கதை புஸ்தகம் அந்த அம்மாவும் படிக்க மாட்டேங்குது, குழந்தையும் படிக்க விட மாட்டேங்குது. கேட்டால் இவன் பழகிட்டான் டாக்டர் அப்படின்னு. அம்மா நீங்களாவது படிங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களை பார்த்து பழகிக்கும் அப்படின்னா ஏங்க டாக்டர் போர் அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 4 வயசுங்கிறது மாற்றக்கூடிய வயசு. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி போன உடனே நம்ம டாக்டரை பார்த்தங்கன்னு இப்படி சொன்னாங்க, உன்னை பற்றி சொன்னேன், யார் பேரன் தானே, நம்ம பார்க்குற பேரன் தானே, அப்போ என் மேலேயும் தப்பு குற்றம் இருக்குது. சரி என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னிலேருந்து நீ சாப்பிட்லினாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. நம்ம ஒரு பழமொழி கேட்டுப்பீங்கள, குதிரைக்கு வந்து குண்டி வத்துச்சுன்னா, அதனால் அவனுக்கு வந்து பசி தானாக வரணும். அதனால் வந்து செல்ஃபோன் பார்க்கலினாலும் பரவாயில்ல, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்லினா போ. டேபிள் மேலே இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சாப்பிடணுன்னா சாப்பிடு, இல்லைன்னா போன்னு சொல்லிடுங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து சாப்பிட்லினாலும் செல்ஃபோன் கிடைக்கான்னு வந்துடும். பசின்னு வரப்போ அவங்களே சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சாப்பிட்லினா ஒரு நாள் சாப்பிடாதனால ஒன்றும் லாஸ் கிடையாது. எத்தனையோ குழந்தைங்க ரோட்டில் போகிறப்ப பார்க்குறோம்ல, இந்த ரோட்டு வேலை செய்கிறவங்களாம் சாப்பிடாமல் இருக்கும். அந்த குழந்தைங்க ஓடி போய் அதே போய் உள்ளே எடுத்து சாப்பிடும். நம்ம வந்து கெஞ்சி கெஞ்சி ஊட்டுவோம், சாப்பிடாது. நம்ம மாறினா குழந்தைங்க மாறிடுவாங்க. ஸோ நோ செல்ஃபோன், சாப்பிட்லினாலும் நோ செல்ஃபோன் சொல்லுவோம். பசிச்சா சாப்பிடு, இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 2 நாள் ஒரு 250 கிராம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, பின்னாடி 25 கிலோ கூடும். அப்புறம் நான் நல்லா சின்னதாக இருந்த காலத்துலேங்க, நம்மெல்லாம் சின்னதாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் சின்ன பையனாக இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறபோது ஒரு 50-60 பேர் ஒரு ஸ்கூலில் படித்தோங்க. அப்போ நாங்கள் ஒருத்தரும் கூட கண்ணாடியாக போடலிங்க குழந்தைங்க. சொல்லுங்க. அது மாச்சுங்களா? இப்போ அதுக்கு போகிற 100 குழந்தைங்க இருந்ததுன்னா 90 குழந்தை படிக்கிற போது கண்ணாடி போட்டிருக்குது. இது என்ன காரணம்னு புரியலைங்க. ரொம்ப முக்கியமான நல்ல கேள்விங்கய்யா. இது மாதிரி கண்ணாடி மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே கால சூழ்நிலையினால் வந்து இந்த மாதிரி அவங்களே வந்து வளர்ப்பில் தவறு, நிறைய குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் அந்த மாதிரி காரணத்தினால தான் வருது. குறிப்பாக கண்ணாடி போடுறதுக்கு காரணம் வந்து விஷன், தன்னுடைய கண்ணை தானே வேலை வச்சு குத்திக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஏர்லி செல்ஃபோன் இன்ட்ரோடக்ஷன், டிவி அதிகமாக பார்க்குறது, கிட்டவே உட்காந்து பார்க்குறது, அதெல்லாம் வந்து ஆக்குலர் ஃபங்க்ஷன்லாம் கெட்டு போயிடுது. அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொரோனாவும் வந்து இந்த செல்ஃபோனை வந்து நியாயப்படுத்திடுச்சு. இப்போ செல்ஃபோன்லேயே படிக்கிறது அதை வந்து நியாயப்படுத்திடுச்சு. கொரோனா போயிடுச்சா நான் செல்ஃபோன் அப்படியே இருக்குது. ஸோ கொரோனா போன பிறகு இந்த செல்ஃபோன் பார்க்குறத கற்றுக்கிட்டாங்க. அதனால் வந்து நிறையா அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு நிறையா கண்ணுக்கு பயிற்சி இருக்குதுங்க, மூச்சுக்கு பயிற்சி இருக்கு மாதிரி நிறையா குழந்தைங்க இருமல் சளி அடிக்கடி வருவாங்க. இருமல் சளின்னு வந்துக்கிட்டே இருக்குன்னு எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா, புல்லாங்குழல் வாய்ச்சோம்னா லங்க் எக்ஸசைஸ், பிராணாயாமா பண்ணோம்னா லங்ஸ் எக்ஸசைஸ், அடிக்கடி சளி வர்றது குறைஞ்சிரும். ஸோ இந்த கண்ணுக்குமே இந்த ஐயை ஃபோக்கஸ் பண்ணி இப்படி விரல நடுவில் கண்ணை வச்சு இப்படி கையை ஸ்லோவாக கொண்டு வந்துட்டு கிட்ட கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வருது, இதெல்லாம் ஐ எக்ஸசைஸ். இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணாடி தேவை குறையும். விட்டமின் ஏ உள்ள உணவு, மஞ்சள் கலரில் உள்ளது, கேரட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கண்ணுக்கு பவர் வந்து கண்ணுனால் வரக்கூடிய நோய்கள் குறையும். கட்டாயமாக கண் மருத்துவரை பார்த்து இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் தான் முக்கியம். முக்கியமாக இந்த கேஜெட், செல்ஃபோன், வீடியோ கேம்ஸ், டிவி போனாவே கண்ணாடியெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்க. அப்போ சென்னையிலேருந்து 2 நாளைக்கு முன்னே ட்ரெயினில் வந்தேனுங்க. சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்தேனுங்க. சரி. அப்போ பார்க்கும்போது யாரோத்தோட பேசலாம்னு பார்த்தேனுங்க. பூரா பெரியவங்களும் செல்லை நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரியவரும் கூட பேச முடியலைங்க. கரெக்ட். அப்போ இப்படியே செஞ்சாங்கன்னா விவசாயத்தில் உழைச்சி உணவு கொடுக்குறவு யார்? இவங்க சும்மாவே போடு போக்கடிச்சிட்டு இருக்கான்னு பெரிய வீடுமே. இதெல்லாம் இப்போ மாறி நாளா சத்தி என்ன ஆகுங்கிறத ஒரு திட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சொன்ன ஆகுங்க. நல்ல ஒரு கருத்துங்கய்யா, நல்லா பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த ஏஐலாம் வரும்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த செல்ஃபோன் உங்களே பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன வேலை செய்யணும், எப்போ சாப்பிட்ணும், எப்போ 1க்கு 2க்கு போகணும்னு அது டிக்டேட் பண்ணும். அந்த காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். Sir, good evening, sir. சொல்லுங்க மேடம். Sir, I am Mageshwari, lactation educator from Betty Trust. Please. Sir, Betty Trust அப்படிங்கிறது திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சேவை அமைப்புங்க. சொல்லுங்க. இதோட ஃபவுண்டர் வந்து நம்ம சுந்தரராஜ் ஐயா தாங்க. என்னோட சேர்த்து இன்னும் 2 சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் அங்கே இருக்காங்க சார். நீங்க எல்லாரையுமே படிக்க வச்சது ஐயா தாங்க. வெரி குட். இது வந்து உண்மையாலுமே பாராட்டணும். இந்த வெற்றி இயக்கத்தை வந்து மனசார பாராட்டணும். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய கடமையை வந்து சைலண்ட்டாக அமைதியாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம நாடே பூரா கொண்டு போய் செலுத்தணும். அதில் நானும் இன்னையிலேருந்து மெம்பர். தேங்க்யூ சார்.
சார் அதில் கர்ப்பகிருப்பான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்குங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குங்க. சரிம்மா. அதில் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் நாங்கள் கிளாஸில் கொடுத்துட்டு தான் இருக்கோங்க சார். வெரி குட். அதில் நாங்கள் எல்லாத்துக்கும் மேலே பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பற்றியும் சொல்லிட்டு இருக்கோங்க சார். எக்ஸலண்ட்மா. அதில் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வைஷ்ணவின்னு சொல்லிட்டுங்க, சொல்லுங்க. அவங்க 100 லிட்டர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணியிருக்காங்க சார். எக்ஸலண்ட்மா, எக்ஸலண்ட். அதை இங்கே வெரி குட். நல்ல ஒரு சிறந்த சேவை சார். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல சிறந்த சேவை, தேங்க்யூ சார். நல்ல விஷயம். சார் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் சொன்னாங்க சார். ரொம்ப நல்ல பகிர்வுமா, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இன்னைக்கு 11 மணிக்கு முன்னாடியே சாப்பிட போயிடலாம்னு நினைக்கிறேன். கேள்வி முடிஞ்சிருச்சு. முடிச்சிருக்கலாமா? வேறு ஏதாச்சும் யாராச்சும் இண்டிவிஜுவலாக கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த கேள்வி அடுத்து சாப்பிட்றப்ப கூட பேசிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் மயக்கம் போடுற மாதிரி தெரியுது முன்னாடி ஆமாங்கய்யா. இறுதி கேள்விங்கய்யா. அப்புறம் டிஃபன் பண்ணிட்டு உங்க கூட தனியாக பர்சனலாக சாப்பிடும்போது சாப்பிடும்போது கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரி. ஏன்னா மற்றவங்களுக்கும் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஹாய் சார். சார் என் குழந்தைக்கு வந்து 1.25 வயசு ஆகுதுங்க. அப்பப்போ கடிக்கிறாங்க டாக்டர். எதனால? அப்பப்போ கடிச்சு வைக்கிறாங்க கூட. அவன் கையவே அவனே கடிச்சுக்கிறானா? மற்ற குழந்தைங்களை தாங்க. மற்றவங்களை கடிச்சு வச்சிடறான். திடீர்னு கடிக்கிறானுங்க. நல்லா தான் விளையாடிட்டு சுருக்குன்னு கடிச்சு வச்சிடறான். சரி சரி சரி. இந்த மாதிரி பிஹேவியர்லாம் ஒரு சில குழந்தைகளுக்கு நமக்கு வலிக்கும்னே தெரியாமல் கடிப்பாங்க. ஆரம்பத்தில் நம்மளே கடிப்பாங்க. கண்ணு கடிக்காத அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் எச்சா கடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு கடித்தா வலிக்குமோ அவங்களுக்கு சுண்டி விட்டுறணும். டக்குன்னு கடிக்கும்போதே சுண்டணும். பனிஷ்மெண்ட் ஷுட் பி இமீடியட். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு இங்கே கடித்தா டக்குன்னு வலிக்கும், நமக்கு வலிக்கும், அவனுக்கு வலிக்கணும். ஒவ்வொரு தடவை கடிக்கும்போது வலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கடிச்சா அடுத்து வலி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். நீ அவங்ககிட்ட போய் கண்ணு சாமின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னும் கடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு சொன்னா மறந்துடுறாங்க டாக்டர். திருப்பியும் டக்குன்னு ஒவ்வொரு தடவை பண்ணும்போது நீங்கள் பனிஷ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளிக் ஆஃப் த மொமெண்ட் டக்குன்னு இது பண்ணிடணும். ஸோ அவன் பிரெயினில் வந்து ஒரு பேவ்லோஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னா ஆக்டிவேட் ஆகிரும். நம்ம இப்படின்னு கடித்தோம்னா சுள்ளுன்னு விழுந்துடும். கடிக்கிறது அந்த வலி வந்து அவனுக்கு தெரியணும். ஸோ கடித்தா வலிக்குங்கிறது அவனுக்கு தெரியணும். நீங்கள் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சுண்டி விட்டிங்கன்னா கடிக்காத நிறுத்திடும். ஈஸியாக நிறுத்திடுமா, ஒரு 3 நாள் நிறுத்திடும், பயப்படாதீங்க. பட் அவனுக்கு அந்த வலி உணரணும். வலிங்கிறது என்னங்கிறது அங்கே போயிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் அங்கே போய் தவறாக இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. தப்பான இது பண்ணோம். தப்பு பண்ணுற குழந்தைகளை வந்து கண்டிக்காமல் கெஞ்சிகிட்டு இருப்பாங்க. இது உங்கள் அப்பா வந்தால் சொல்லி வைக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்க அப்பா வரும்போது அப்படியே நல்ல பையனாடு உட்காந்துருப்பான். அன்னார் வரைக்கும் எல்லாம் குறும்பு பண்ணிவிட்டு அவங்க அப்பா வரும்போது மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஊதி வச்சுட்டு புஸ்தத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதனால் யார் அந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தப்பு பண்ணுறவங்க உடனே கண்டிக்கணும். கண்டிக்கலைன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சி. நிறையா மீட்டிங் போயிருக்கிறேன். இந்த மீட்டிங் மாதிரி இங்கே நிறையா உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த பல்லடம் ஏரியா மக்களுக்கு முன்னாடியே உங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதோட ஒன்றா நம்மளாம் ஒரே ரத்தம், முதலே சொன்ன மாதிரி விவசாய ரத்தம். அதனால் உங்கள் மேலே இன்னும் மதிப்பு அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க பாரதம், வெற்றி நமதே.